The World Unfiltered. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத தடுக்கக்கூடிய நோக்கத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் ஆலோசித்து வருகிறார். ஒருவேளை பேச்சுவார்த்தை மூலமா ஈரான் இந்த யுரேனியத்தை ஒப்படைக்க மறுத்தா தரைவழி ராணுவ நடவடிக்கை மூலமா அதை கைப்பற்றவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். இதற்கு ஏற்றார் போல ஈரானுடனான போரில் அடுத்த சில நாட்கள் தீர்மானம் மிக்கவை அப்படின்னு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. He said it's been a busy few weeks, sir. Tough stuff. But I'm so honored to be called up. This fight is long overdue. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய அணுசக்தி பொருட்களை இஸ்ஃபஹான் அது மட்டும் இல்லாமல் நட்டான்ஸ் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்கங்களில் புதைச்சி வச்சிருக்கிறதா கருதப்படுது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அணுசக்தி பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஒரு நிபந்தனையாக விதிச்சிருக்கிறார். ஈரானுடைய முக்கிய மையமாக இருக்கக்கூடிய நடான்ஸ் அணுசக்தி மையத்தில் தான் அதிகப்படியான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதா ஒரு கருத்து இருக்குது. சுமார் 40லிருந்து 50 சிலிண்டர்களில் இந்த யுரேனியம் அடைக்கப்பட்டு நிலத்தடி சுரங்கங்கள் அல்லது ரகசிய கடன்களில் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறாங்க. இதனை எடுக்கிறது தான் ட்ரம்ப்போட திட்டமாக இருக்குது. ட்ரம்ப் நினைக்கிறது போல இதை அள்ளிச் செல்றது அவ்வளவு எளிதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். சிலிண்டர்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னா கனரக அகழாராய்ச்சி இயந்திரங்கள் தேவைப்படும். ஒவ்வொரு யுரேனியம் சிலிண்டரையும் ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து பெட்டகத்திற்குள் வைக்க வேண்டும். இந்த பெட்டகங்கள் அதிக எடையோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவற்றை ஏற்றிச் செல்ல பல லாரிகள் தேவைப்படலாம். தற்போதைய போர்க்கள சூழலில் இந்த லாரிகள் மெதுவாக செல்வது அப்படிங்கிறது ஈரான் இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு எளிதில் இலக்காகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஈரானுடைய முக்கியமான விமான நிலையங்கள் ஏற்கனவே சேதமடைஞ்சிருக்குது. அதனால் யுரேனியத்தை வெளியேற்றணும் அப்படின்னா தற்காலிக விமான தளத்தை அமெரிக்கா அமைக்க வேண்டியிருக்கும். இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் இந்த பணியை சில நாட்களில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிபுணர்களுடைய கருத்துப்படி இதற்கு குறைஞ்சபட்சம் 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரும் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அத்தனை நாட்களும் அமெரிக்க படைகள் ஈரான் நிலப்பரப்பிலேயே தங்கியிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டியிருக்கும். இது ரொம்ப பெரிய ஒரு போராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது ரொம்ப ஆபத்தான சிக்கலான திட்டம் அப்படின்னு கருதப்படுது. இந்த நடவடிக்கை ஒருவேளை தோல்வியடைஞ்சாலோ அல்லது சிலிண்டர்கள் உடைந்தாலோ அந்த பகுதி முழுவதுமே பல தசாப்தங்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலையாக மாறிவிடக்கூடிய அபாயமும் இருக்குது. இதுக்கிடையில் ஈரானுடைய இஸ்ஃபஹான் அணுசக்தி மையத்தின் மீது 907 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டை வீசி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியதாக சொல்லப்படுது. இது தொடர்பான ஒரு வீடியோவை ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தினுடைய இதயமாக கருதப்படக்கூடிய இடம் தான் இந்த இஸ்ஃபஹான். இதுதான் ஈரானுடைய யுரேனியம் மாற்றக்கூடிய ஆலை. அதாவது மஞ்சள் கேக், எல்லோ கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு உலைகளுக்கு தேவையான எரிபொருளாக மாற்றக்கூடிய பணி இங்கே தான் நடக்குது. இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனிய தாதுவை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுத்த பிறகு அதை அரைத்து பல்வேறு வேதி வினைகளுக்கு உட்படுத்துவாங்க. இந்த சுத்திகரிப்பு முறையினுடைய முடிவில் கிடைக்கிறது தான் இந்த மஞ்சள் கேக். வேதியியல் ரீதியாக இது யுரேனியம் ஆக்சைடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஆரம்பகால தயாரிப்பு முறைகளில் இந்த தூள் ஒரு பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை உலர வைக்கும்போது சிறிய கட்டிகளாக கேக்ஸாக மாறுறதுனால விஞ்ஞானிகள் இதுக்கு மஞ்சள் கேக் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதை நேரடியாக அணு உலைகளில் எரிபொருளாக பயன்படுத்த முடியாது. இஸ்ஃபஹான் மையத்தில் தான் இதை எரிபொருளாக மாற்றக்கூடிய அந்த சிக்கலான பணி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அணு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு 3%லேருந்து 5% வரைக்கும் செறிவு போதும். ஆனால் அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு வச்சிங்களேன் 90% வரைக்கும் செறிவூட்டப்படணும். ஈரான் தற்போது 60% வரைக்கும் செறிவூட்டப்பட்டதாக நீண்ட காலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாதாரண குண்டுகளால் ஈரானுடைய நிலத்தடி அணுசக்தி மையங்களை அழிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா பிரத்யேகமான GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் MOP அப்படின்னுவாங்க போன்ற குண்டுகளை பயன்படுத்த தொடங்குறாங்க. இந்த குண்டுகள் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நிலத்துக்கு அடியில் சுமார் 200 அடி ஆழம் வரைக்கும் ஊடுருவி செல்லக்கூடிய திறன் கொண்டவை. மலையை குடஞ்சிக்கிட்டு உள்ளே போன பிறகு தான் இந்த குண்டுகள் வெடிக்கும். இதனால் உள்ளே இருக்கக்கூடிய அணு உலைகள் அல்லது யுரேனியம் சேமிப்பு சிலிண்டர்கள் இருக்கு இல்லையா, அவை முழுமையாக தகர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய வியூகம்.
ட்ரம்ப் நிர்வாகம் தரைவழி படைகளை உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குண்டுகளை பயன்படுத்தி ஈரானுடைய தற்காப்பு அரண்களை உடைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி அமெரிக்கா ஈரானை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தை முன்னெடுக்காது அப்படிங்கிறது தான் இராணுவ நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டும் தாக்கிட்டு வெளியேறும் மின்னல் வேக தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை நடத்துறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. அதில் முதல்ல வர்றது காக் ஐலாண்ட். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இந்த காக் ஐலாண்ட் எவ்வளோ முக்கியமானது ஈரானுக்கு அப்படின்னு சொல்லி. ஈரானுடைய 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இங்கேருந்து தான் நடக்குது. இதை கைப்பற்றி ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கணுங்கிறது தான் ட்ரம்ப்போட திட்டம். இன்னொரு பகுதி கெய்ன்ஸ் ஐலாண்ட். இது ஒரு நிலத்தடி ஏவுகணை நகரம். ஹார்முஸ் நீரிணையை ஈரானுடைய கட்டுப்பாட்டிலேருந்து மீட்கிறதுக்காக இதை கைப்பற்றுவதுங்கிறது அமெரிக்காவுக்கு அவசியம்னு நினைக்கிறாரு ட்ரம்ப். இப்போ வளைகுடா பகுதியில் சுமார் 40,000 50,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. கடந்த வாரம் கடற்படையும் வான்வழி தாக்குதல் பிரிவினரும் சுமார் 7,000 வீரர்கள் புதிதாக அதில் சேர்ந்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 10,000 வீரர்களை அனுப்புறதுக்கு பென்டகன் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. மொத்தம் 17,000 வீரர்கள் நேரடியாக தரைவழி தாக்குதலில் ஈடுபடக்கூடும் அப்படின்னு செய்திகள் வருது. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க வீரர்கள் தரை வழியாக உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்க நெருப்பால் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு. அமெரிக்காவுடைய இந்த தரைப்படை நகர்வுகள் வெறும் மிரட்டல் மட்டுமல்ல, அவை ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தாக்குதலுக்கான தயாரிப்புகள் அப்படிங்கிறத இராணுவ நிபுணர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. 2003 ஈராக் மேலே தாக்குதல் நடத்தியது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஆக்கிரமிப்பை அமெரிக்கா தற்போது செய்ய முடியாது அல்லது செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக சில குறிப்பிட்ட முக்கிய இடங்களை மட்டும் குறி வச்சு தாக்கிட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்பக்கூடிய திட்டத்தை தான் ட்ரம்ப் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஈராக் மேலே அமெரிக்கா நடத்திய பிரம்மாண்டமான ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா, அது நவீன போர் வரலாற்று ஒரு மிக முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் சர்ச்சைக்குரிய ஒரு அத்தியாயம்னு சொல்லலாம். இதை ஆப்ரேஷன் ஈராக் ஃப்ரீடம் அப்படின்னு அமெரிக்கா அப்போ அழைச்சிது. அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக் அதிபர் சதாம் கிட்ட பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டிச்சு. இந்த ஆயுதங்கள் உலக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி ஐநாவுடைய முழுமையான ஒப்புதல் இல்லாமலேயே போர் தொடங்கிடுச்சு. 2003 வருஷத்தில் மார்ச் 20 போர் தொடங்கிய போது அமெரிக்கா ஷாக் அண்ட் ஏவ் அப்படிங்கிற இராணுவ உத்தியை தான் பயன்படுத்தினாங்க. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை நிலகுலைய செய்யக்கூடிய அளவுக்கு மிக குறுகிய காலத்தில் பிரம்மாண்டமான வான்வழி தாக்குதலை நடத்துறது. முதல் சில நாட்களிலேயே ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் பாக்தாத் நகரின் மீது வீசப்பட்டுச்சு. அப்போ வான்வழி தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கும்போதே குவைத் வழியாக அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் தரைப்படைகள் ஈராக்குக்குள்ளே நுழைஞ்சாங்க. சுமார் 3 லட்சம் அமெரிக்க வீரர்கள் ஈராக்கோட பல்வேறு பகுதிகளுக்குள்ளே நுழைஞ்சாங்க. வெறும் 21 நாட்களில் பாக்தாத் நகரத்தை அமெரிக்க படைகள் கைப்பற்றினாங்க. சதாம் ஹுசேனுடைய பிரம்மாண்டமான சிலை வீழ்த்தப்பட்டுச்சு. இந்த காட்சி உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறுச்சு. சதாம் ஹுசேன் தலைமறைவாகிறார். அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் ஒரு நிலத்தடி குழியில் தான் அவர் பிடிபடுறார். 2006 அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த ஆக்கிரமிப்பினால் லட்சக்கணக்கான ஈராக் மக்களும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களும் உயிரிழந்தாங்க. இன்றைக்கி ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது 2003 ஈராக் போரோட ஒப்பிடப்படுகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. ஈராக் போரை பொறுத்த வரைக்கும் முழு நாட்டையும் ஆக்கிரமித்து ஆட்சியை மாற்றுறது நோக்கமாக இருந்துச்சு அமெரிக்காவுக்கு. ஆனால் இங்கே அணுசக்தி பொருட்களை கைப்பற்றுவது, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இராணுவ நிலைகளை அழிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக தெரியுது. அமெரிக்காவுடைய தரைவழி தாக்குதலை ஈரான் எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஈரான் ஒரு வலிமையான இராணுவ கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய நாடு. 2003 ஈராக் எதிர்கொண்டதை விட அமெரிக்காவுடைய தரைவழி தாக்குதலை ஈரான் மிகவும் கடுமையான முறையில் எதிர்கொள்ளும் அப்படின்னு இராணுவ நிபுணர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய நவீன தொழில்நுட்பத்திற்கு இணையாக நேரடியாக மோதாமல் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, சமச்சீரற்ற முறையை பின்பற்றி வருகிறது. அதாவது அசிமெட்ரிக் வார்ஃபேர். இதை ஒரு சிறிய ஒப்பீட்டோடு நம்ம புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா அதிநவீன போர் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்துதா, ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை ட்ரோன்களை ஏவுறாங்க. அமெரிக்காவுடைய டேங்க்ஸும் வாகனங்களும் ஈரானுக்குள்ளே வரும்போது ஈரான் இராணுவம் என்ன செய்யுதுன்னா, சிறிய குழுக்களாக பிரிஞ்சு ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணுறாங்க. யுரேனிய கிடங்குகள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாதைகளில் அதிநவீன வெடிபொருட்களை புதைச்சி வைக்கிறாங்க. ஈரான் உலகின் மிகப்பெரிய ஏவுகணை சேமிப்பை கொண்ட நாடுகளில் ஒன்று. அதையும் நம்ம இங்கே மறக்காமல் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்க தரைப்பட உள்ள நுழையிறதுனால சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே ஈரான் தன்னுடைய ஃபட்டா போன்ற அதிநவீன ஏவுகணைகளை ஏவக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிக்கிறதுக்கு சிறிய வகை சூசைட் போட்ஸ்
அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறாங்க. ஈரானுடைய நிலப்பரப்பு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிரி. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஈரானுடைய ஜியாகிரஃபி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஈரானை சுற்றி ஜாக்ரோஸ் போன்ற உயரமான மலைத்தொடர்கள் இருக்கின்றன. இங்கிருந்து தரைப்படையை தாக்குறதுங்கிறது ஈரானுக்கு ரொம்ப எளிது. ஈரானுடைய பல மிசைல்ஸும் அணுசக்தி பொருட்களும் மலைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் ஏவுகணை நகரங்களில் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சுரங்க நகரங்களை தரைப்படையால், அமெரிக்க தரைப்படையால் எளிதில் நெருங்க முடியாது. 2003 ஈராக் இராணுவம் சதாம் ஹுசேனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு செதறி போயிடுச்சு. ஆனால் ஈரானுடைய இராணுவம், அது மட்டும் இல்லாமல் புரட்சிகர காவல்படை இருக்கு இல்லையா, IRGC, இந்த ரெண்டுமே மத ரீதியான பிணைப்போடு இருக்கிறதுனால இறுதி வரைக்கும் போரிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய உச்ச தலைவர் கமேனி, அவருடைய குடும்பத்தினர், அவருக்கு நெருக்கமாக இருந்த தலைவர்கள்லாம் கொல்லப்பட்ட பிறகு 4 வாரமாக போர் நீடிக்குது. ஈரானுடைய இந்த தற்காப்பு உத்திகள் தான் அமெரிக்காவுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, தரைப்படையை உள்ளே அனுப்புறதுக்கு இன்னும் தயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் ஈரான் இடையே ஒரு நேரடியான தரைவழி போர் அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா அது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான மோதலாக இருக்காது. 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கமாகவோ அல்லது இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய மனிதநேய பேரிடராகவோ மாறக்கூடும் அப்படிங்கிற கவலை உலகம் முழுக்க இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.